எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான். ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற பேய்கள். நான் ஏதோ ஒன்று பாடி இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டேன். அது அந்த டைரக்டர் அந்த எஃபெக்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாரு. அது டெலிஃபோனில் பேசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ். எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டாரு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸில் எப்படி லிரிக்கை கேட்க வைக்கிறதுனே தெரியாமல் புரியாமல் ஒரு மாதிரி பண்ணி வெளியே வந்திருக்கு. 7G வருது இப்போது. அது ஷூட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் ஐ ஃபினிஷ்ட். அப்போது ஒரு தெலுங்கு மூவியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரீ-ரிலீஸ் ஐ திங்க் 7G டெஃபினெட்லி. ரீ-ரிலீஸ்க்கு நான் ஹைதராபாத் போனேன் 7G தெலுங்குக்கு. அண்ட் ஐ திங்க் ரத்னம் சார் இப்போ பிளான் பண்ணுறாங்க தமிழ் 7G ரீ-ரிலீஸ் பண்ணுறதுக்கு. மியூசிக் டைரக்டராக இது வரைக்கும் பார்த்தப்போ இப்போ நல்ல டான்ஸாக இருந்தீங்க, நல்லா நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் எல்லாமே இப்போ ஹீரோவாகிட்டு இருக்காங்க. அந்த பட்டியலில் நீங்கள் வருவீங்களா? நான் வருவேன்னான்னு நானே எப்படி சொல்ல முடியும்? இந்த பாட்டில் வேறு யாரோ தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. பட் அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப வருஷமாக தெரிஞ்சனால நான் நிறைய பாடல்களில் சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னாரு. பட் இதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேருங்க கேட்குறாங்க. அண்ட் நடுவுலையுமே சில அஸ்குமாரோன்னு ஒரு சாங் ஒன்று செஞ்சேன். அதில் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பேன். அதுலேயுமே பார்த்து கேட்டாங்க. ஸோ ஒரு 2-3 பேருங்க கேட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. நடிக்கணுமா வேணாமான்னு தெரியல. நீங்கள் எப்பவுமே நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, நல்லா ஆக்ட் பண்ணுவீங்க. இந்த படத்தில் உங்களுக்கு டான்ஸ் அவ்வளோ, இந்த பாட்டில் டான்ஸ் அவ்வளோ வரலையே, ஏன்? அது டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட எப்படி கேட்க முடியும்? அவங்க ஷார்ட்ஸ் கொடுத்தா தான் பண்ணுவேன். அவங்க கேட்டது வாட் எவர் ஹி ஆஸ்க்ட் மீ ஐ டிட். ஆனால் ஐ திங்க் யூ நீட் டு ஆன்சர் திஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் த கோரியோகிராஃபர். இல்லை, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது ஒன்று. ப்ளஸ் இது ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணுற விஷயமா வந்து எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரீஸியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட் போட்டு கெட் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு இல்லாமல் அப்படி ஜஸ்ட் மேக்கிங் இட் கம்ஃபர்டபுள் 24 ஹவர்ஸில் ஷூட் பண்ணோம் அது. ஸோ நான் சொன்னேன் அழகான பேய்ன்னு சொன்னேன். அவங்கள நான் பேயை ஒரு ஷார்ட்டோட காட்டலையே. இவங்க பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஏவிஎம் பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவில் பண்ணியிருந்தேன். ஆ சார். இல்லை, அது ஸ்கிரிப்ட் எழுதும்போது கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு பேய் பிடிச்சதா இல்லை பேய்க்கு அவர் பிடிச்சதான்ற ஒரு கான்டென்ட் வந்து நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பேய்த்தனமான காதல், பேயே காதல் பண்ணுறது, இல்லை பேய் வந்து ஹியூமனை காதல் பண்ணுறதுன்ற பல ஆங்கிள்ஸில் எப்படி வேணால் எடுத்துக்கலான்றது தான். ஆமாம், விஜேஷ். ஆமாம், இந்த படம் இதுலயும் காமிச்சிங்க. இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாட்டு வந்து பெருசா இதுவா இல்ல, டக்குன்னு முடிஞ்சிடுது. அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு சாங் போட்டு பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சுல, அந்த அளவுக்கு இது ஹிட் ஆகுமா நீங்க யோசிச்சீங்களா? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இது டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான். நீங்களே சொல்லிட்டீங்க, சாங்கே 3 நிமிஷம் தான். 3 நிமிஷம் நிறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படியே லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான். ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற பேய்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்லை. ஸோ நான் பேயும் காட்டணும், மற்றவங்களையும் காட்டணும். அதனால் அப்படி இருந்தது. ஆமாம், பேய்க்கெல்லாம் அரசி அப்படின்னு ஒரு அழகான ஒரு அரசி. இது ஒரு கற்பனை பார்த்தோம். லிரிக் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு கிடையாது இல்லையா? எல்லாம் சின்ன பசங்களை ஆட வைக்கிற ஒரு விஷயம் இதுங்க. இந்த பாட்டில் லிரிக் இதில் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா, நான் ஏதோ ஒன்று பாடி இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டேன். அது அந்த டைரக்டர் அந்த எஃபெக்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாரு. அது டெலிஃபோனில் பேசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ். எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டாரு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸில் எப்படி லிரிக்கை கேட்க வைக்கிறதுனே தெரியாமல் புரியாமல் ஒரு மாதிரி பண்ணி வெளியே வந்திருக்கு. ஸோ ஆனால் அதில் ஒரு லைனும் அவர் எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நன்னு நின்று பன்னு தின்னுது, எனக்கு வேணும்னு இட்டு துரத்துதுன்னு. அந்த இட்டுன்றது இட்டு பேய், அந்த ஜோக்கர் பேய். ஸோ அதையும் விஷுவலில் அப்படி காமிச்சிருப்பாரு. ஸோ
ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். லிரிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டில். டியூன் இதெல்லாம் தாண்டி அந்த லிரிக் ரீச் ஆனால் தான் அந்த பாட்டு சின்ன பசங்கள் முதல்ல குழந்தைங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு பிடிச்சாதான் நம்மளும் பிடிக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு ரைம்ஸ் மாதிரினே வச்சுக்கலாம். சோனியா ஜி, முன்னெல்லாம் உங்க படம் வந்து நிறைய 7G இதெல்லாம் லைனா வந்தது, எல்லாமே எதிர்பார்ப்பு கூட இருந்தாங்க. இப்போ சோனியாங்கிற ஒரு காணுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன், எதனால? நீங்க ஸ்டோரி கேட்கறது இல்லையா? இல்லை போயிட்டுருக்கு. ஐ திங்க் another மூவி இப்போ 7G ரெயின்போ காலனி இல்லை, பட் இன்னொரு 7G வருது இப்போது. அது ஷூட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் ஐ ஃபினிஷ்ட். அப்போது ஒரு தெலுங்கு மூவியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மலையாளமும் ரிலீஸ் ஆகிடுது, பிஹைண்ட். தட் ஷுட் ரிலீஸ் இன் that is only Malayalam. Mostly they will do in Tamil also. So it's called Behind. That should also come, I think, May end, not May end, but by June or July release plan பண்றாங்க. And then the 7G is coming, so I think I have a couple of lineups. ஒரு ரீமேக் படங்கள் மூவிங் இப்போ அப்கமிங்ல நிறைய வந்துட்டு இருக்கு, நல்ல வரவேற்பு பெறுது. உங்க படம் எல்லாமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கா. எந்த படம் ரீமேக் பண்ணி வந்தா நல்லா இருக்கும் நீங்க இப்போ போடுறதுக்கு, Re-release, I think 7G definitely. Re-release ku na Hyderabad pona 7G Telugu, and I think Ratnam sir இப்போ plan பண்றாங்க தமிழ் 7G re-release பண்றதுக்கு. So let's see. I think it will be nice. Even Kalkundan will be nice. Those are the movies everybody still remembers and they would love to watch it on screen again. So I think 7G and Kalkundan definitely. எல்லா மியூசிக் டைரக்டரும் வந்து ஹீரோ ஆயிட்டாங்க. நீங்களும் ஹீரோ படத்தை தான் தேடி போறீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா, மியூசிக்கா பண்ணுவீங்களா? நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நான் உடனே ஹீரோவாக நடிக்கிறேன். பண்ண மாட்டேன்றாரு. இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாட்டு கொடுத்து முடிச்சிடுறாரு. இல்லை அப்படி இல்லை, எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் 16 வருஷம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணியிருக்கேன், பாரிஜாதம் படத்துலேருந்து. அதுவும் நான் முதல் படம் ஒர்க் பண்ணது பாக்கியராஜ் சார் கிட்ட. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த ரீரெக்கார்டிங் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் எவ்வளோ அந்த சீனை 100 தடவை பார்க்குறோம், ஏன்னா மியூசிக் பண்ணி. ஸோ ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு ஆக்டிங் நாலேஜ் அதில் இருக்கும் இல்லையா பார்த்துட்டு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி எஸ்பெஷலி சாங்ஸ் வரும்போது அதில் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸை வந்து ஆடி காட்டணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ அதனால தான் என்னோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேய் காதல், இந்த மாதிரி சில பாடல்கள்லாம் பண்ணி அதில் நானும் அப்பியர் ஆகிறேன். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தாங்கன்னா நல்ல ரோல். அதுவும் நான் வந்து பெரிய ஹீரோவாலாம் அப்படி நடித்து இது பண்ண முடியாது. எனக்கு ஏற்ற மாதிரியான ஏதாவது ஒரு ரோல் வந்ததுன்னா பண்ணலாம்.